அந்த பைப்பு கழட்டி அப்படியே இந்த இப்படி தண்ணி அதில் இப்படி இப்படி திருப்பி வை. ஆனால் இந்த சைடு தான் அந்தளவு போயிருக்கோன்னு. இது வந்து இதில் மாட்டிருக்குமா? அது இப்படி திருப்பு. அது மட்டும் மேலே சரி திருப்பு. சரி ரைட்டு. இப்போ எடுத்து இந்த பைப்பை மாட்டோன்னு. இந்த பைப்பு திருப்பினா தானே அதில் மாட்ட முடியும். ஓட்டை வந்து இந்த சைடில் தான் எனக்கு. எது மாட்டி இருந்தது இங்கே? இதுதான் மாட்டி இருந்ததா? அப்போ இதுவே மாட்டு. இப்படி திருப்பினேன். தப்பில்லை. ஓகே. இதுக்குள்ளேயே ஓடு. அப்போ தான் அங்கே வரைக்கும் போகுது. போடு. போட்டியா? இரு ஓப்பன் பண்ணாத. இன்னும் பைப் போடணும். அந்த லாஸ்ட்டுக்கு போகணும்ல. வேறு அங்கே பைப்புக்கு இது வேறு என்ன அங்கே வச்சுக்குது வேறு தகரத்துக்கு கீழே தண்ணி போக இங்கே வரும். இந்த பாத்திக்கு வரும். முதல்ல அந்த ஃபஸ்ட்டு பாத்திக்கு தான் விடணும் முதல்ல. ஏன்னா அதுதான் இது சின்னதாக இருந்தால் அதுக்குள்ளே விடு. அந்த லாஸ்ட்டுக்கு போகும் பாரு. இன்னும் கொஞ்சம் கூடி வேணுமே. வேறு அங்கே பைப்புக்கு இது வேறு. எப்படி போடுவீங்க? எந்த பைப் போடுவீங்க? இது வேறு பைப் வாங்கணும். நீ இது வந்து அந்தல பெரிய இதுக்காக எடுத்தது. பரவாயில்ல உருகு. ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தானே தேவை. அதை பாதி எடுத்துக்கலாம். இப்போ காலில் வச்சு இழுத்திட்டு வருது. ஒரு திருப்பு. இப்போதைக்கு டெம்பர் வரைக்கும் இதை போடுவோம். முதல்ல தண்ணி விடணுமாச்சு. இப்போ இல்லை இந்த ட்ரிப்புக்கு நல்லா திருக்கிட்டே உடஞ்சிருச்சா? சரி வா. அங்கே வர அந்தல ஓட்டைக்கு தாட்டாக்குது. அதுதான். அதுக்கு அந்த பைப் எடுத்துக்கா. கீழே இருக்கிற பைப்பை. சரி ரைட்டு வா. அதில் வைக்கலாம். இல்லை அந்த இங்கே வேறு அதுக்கு அந்தால ஒரு பெரிய பைப்பு கிடக்குது பாரு. அது ரெண்டும் ஒரே சைஸுங்கிறதுனால அதுக்குள்ளே போகாதுல்ல. சரி ரைட்டு பாரு. ட்ரை பண்ணி பாரு. இல்லாட்டி அந்த பெரிய பைப்பு அதுக்குள்ளார உள்ள விட்டோம்னா அந்தால போய்க்கும்லங்கிற. அது வரைக்கும் வந்தால் போகுது. போது. அங்கே கல்றிச்சு. அதை நல்லா மாட்டிவிடு. இப்போ முதல் பாத்திக்கு தண்ணி விடுறோம். கரெக்டாக வந்துட்டா பரவாயில்ல. தமிழ் கடவுள் முருகன் அருளாலுமே சபரிமலை ஐயப்பன் அருளாலையுமே இந்த விவசாயம் நல்லபடிக்க வந்து இல்லை பிடுங்காது. வரு இந்தலையும் வந்துடுது பாரு. வந்தாச்சு. நம்ம முதல் பாத்திக்கு தண்ணி வந்தாச்சு. அது அங்கேயும் அந்த பாத்தி தண்ணி நம்பினா தப்பில்லை. நம்மளுக்கு இங்கே வரணும். அதுவும் போட்டு விடு. அது வேணா கொஞ்சம் அந்த பைப் உள்ளதல்னா அங்கே ஒன்றும் அந்த பாத்திக்குள்ளார விழுந்துருமில்ல. இப்போ இது மேலே விழுகுதில்ல தண்ணி. இந்த பைப் இன்னும் கொஞ்சம் உள்ளதில்ல. ரைட் ஓகே. இங்கேயும் ஸ்பீடாக வருது பார்த்தியா? இப்போ ரெண்டு பாத்திக்கு தண்ணி விடுறோம் நாம. இதுக்கும் போது அதுக்கும் போது நம்ம மூளை வந்து எங்கேயாவது கல்வெட்டில் செதுக்கி வைக்கணும். பார்த்துக்க எப்படியெல்லாம் அதை தானாக அமையுது. என்ன போடுறீங்க? இதில் நம்ம ஏதோ ஒன்று போட வேண்டியது. ஏதோ ஒரு போய் விதைகள் வாங்கிட்டு வந்து போட வேண்டியது. இப்போ 2 நாளைக்கு தண்ணி விட்டு இப்போ தண்ணி விடுறோம்னு வையே. இந்த பாத்தியில் வந்து தண்ணி நின்றுதுன்னா இந்த இது இருக்குங்களா, இந்த தேவையில்லாத களை செடிகள், இந்த விஷச்செடி, அதோட இதுகள்லாம் இருக்குது. அதுக்கு ஏதாவது முளைக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் அதுகளெல்லாம் நம்ம பிடுங்கணும். பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னு வைக்க ஓரளவுக்கு இதாகு. இந்த களை எடுக்கிற வேலை கம்மியாகுது.
பார்த்து அதுக்கெல்லாம் எப்படி போகும்? அதுக்கு இப்போ இப்போதைக்கு தான் நம்ம உள்ள அதுக்கப்புறம் இந்த வாய்க்காலில் விட்டு இந்த பாத்திக்கு முதல்ல விடணும். விட்டுட்டோம்னா இந்த நேரம் நாம் எடுத்து விட்டோம்னு வைக்க அந்த வாய்க்கால்களுக்கெல்லாம் போய்க்கும்ல, வாய்க்கால் வழியே போய்க்கும்ல. வாய்க்காலில் அப்படியே தண்ணி நம்புது. ஆமாம், போர் அங்கே இருக்குது, சோலார் இருக்குது அங்கே. நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், சோலார் மக்களுக்கும் தெரியிட்டு. சோலார் தெரியுதா? இங்கே வந்து நல்லா தெரியும் பாரு, சோலார் தெரியுதா? சோலாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குதா? போரு இந்த தென்னை மரமெல்லாம் அப்போவே காய்ச்சிருச்சு. இந்த தென்னை மரம் அந்தல இருக்குது, இதெல்லாம் அதுக்கெல்லாம் நாட்டு தென்னை மரம், அதெல்லாம் காய்ச்சிருச்சு. இந்த செவ்வழனி தான் ஒன்று வந்துக்குது, இன்னும் 2 அண்ணா பாலை வந்துருச்சு. அப்புறம் அங்கெல்லாம் இப்போ மறுபடியும் அந்த இடத்துலலாம் வச்சுருந்த செவ்வழனி மரம் அங்கெல்லாம் சுத்தமாக பட்டு போய் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ நாட்டு மரம் வச்சுட்ருக்குறோம். சரி, எப்படியோ தண்ணி விட்டாச்சு. உனக்கு வீடியோ கட் பண்ணிடலாமா? இரு ஒரு நிமிஷம். இவர் என்னோட நண்பர் ரவி. அவர் ஒரு வேலை விஷயமாக வந்தார். அவருமே விவசாயத்தில் இருக்கிற ஆர்வத்தினால நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே செஞ்சார். எனக்கு அது ஒரு உறுதுணையாக போயிடுச்சு. ரொம்ப நன்றி ரவி. நன்றி. பாய்.